ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, நேற்று கூட நான் பேசும்போது இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, எந்த ஒரு தொழில் கூட அவங்க ஜெயிக்கல. ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்க ஒரு 2-3 இடத்துல வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நாம தான் அப்படின்னு நினச்சோமே தவிர அவங்க கட்சியில் உள்ள யாருக்கும் அந்த நினைப்பு இல்லை நினைக்கிறேன். குறிப்பாக சாட்டை துறைமுகனுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பு இல்லை. அப்படி இருந்தால் அவன் இந்த மாதிரிலாம் பேச்சு தெரிய மாட்டான். ஏன்னா அவனுடைய பேச்சு அந்த அளவுக்கு கீழ்த்தரமான பேச்சு. அதாவது அவங்க கட்சி ஜெயிக்கணும் இந்த தேர்தலில் அப்படிங்கிற எண்ணம் சிறிதளவும் கிடையாது. முழுக்க முழுக்க திமுக ஆதரவான நிலைப்பாட்டில் விஜய் அவர்களை 24 மணி நேரம் விமர்சிக்கிறது மட்டும்தான் அந்த சாட்டை திருமண நோக்கமா இருக்கு. அந்த வகையில நம்ம நிறைய தடவை அவனை பத்தி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், சரியா? இந்த நேரத்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். அதுல ரொம்ப அப்பட்டமா அப்படியே தெரியுது இவன் எந்த அளவுக்கு திமுகவுக்காக முழு முயற்சியா காசு வாங்கிட்டு வேலை பார்க்கான் அப்படிங்கிறது. அதாவது இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதாவது இப்போ ரீசெண்டா திமுகவை சேர்ந்த மாணவரணி செயலாளர் இருந்த ராஜீவ்காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியிலிருந்து பறிச்சுக்கிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது கொள்கை பிறப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற பதவியை திமுக கொடுத்துருச்சு. ஸோ அந்த டைமில் தான் பயங்கரமான ஒரு அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பயங்கரமாக ஊடகங்கள்லாம் பரப்பிட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 35 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க தலைமையிட்ட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்ட்ட எல்லாம் தவறாக நடந்துக்கிட்டாரு, ஆபாசமாக அந்த செல்போனில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக சொல்லி அந்த ஊடகங்கள் சில ஊடகங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வெளியிடுச்சு. அதை எல்லாரும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் சைடில் வந்து அண்ணாண்ணா சொல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அண்ணாண்ணா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் என்னது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரான்ஸில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆபாசமாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஓகேவா? இது ராஜீவ்காந்திக்கு எதிராக நடந்த விஷயம். இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேர்தல் இன்னும் 1 மாசத்துக்குள்ள வரப்போகுது, தான் கட்சி அடுத்தலை கொண்டு போகணும். ஸோ அதை பற்றி அந்த மாதிரி வீடியோக்கள் போடுறத விடவும் திமுக என்ன மாதிரி அட்டுழியங்கள் பட்டு திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தில் எவ்வளோக்குள்ள நாடு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. தூத்துக்குடி அந்த பெண் இறந்திருக்குல்ல, அது கொலை செய்யப்பட்டது, அதை பற்றி கூட பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ போடாத இந்த சாட்டை துறைமுருகன் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டை எவ்வளோ முக்கிய பிரச்சனைக்கு போது ரீல்ஸ் போடுற பையனை கூட்டு வச்சு ரீல்ஸ் போடுறாரு. அதை பற்றி பேசாத இந்த சாட்டை துறைமுருகன் அந்த திமுகவில் சேர்ந்த ராஜீவ்காந்திக்கு ஆதரவாக அவன் ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அதை பார்த்தா எனக்கு அவ்வளோக்குள்ள ஆச்சரியம். என்ன கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்திக்கு எதிராக அந்த ஸ்கிரீன்ஷாட்டு இந்த ஊடகங்களில் பரவிச்சில்ல, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறாக நடந்துக்கிட்டதான் பெண்கள் குழு போயிட்டு தலைவர்கிட்ட முறையிட்டதாக, அதனால இவருக்கு பதவி பறிக்கப்பட்டு மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முற்றிலும் தவறானது. ராஜீவ்காந்தி அப்படிப்பட்டவனே கிடையாது. அவன் ரொம்ப ஒரு ஒழுக்க சீலனாகும். அதாவது இது வந்து யாரு ராஜீவ்காந்திக்கு எதிராக பண்றாங்க கேட்டீங்கன்னா, திமுகலேயே 2 பிரிவுகளா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி ராசா அவங்களுடைய டீம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி அவங்களோட டீம். சோ இந்த ராஜீவ்காந்தி அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர்ந்துட்டு வராரு, அதாவது பாத்தீங்கன்னா உதயநிதி டீம்ல. அப்படிங்கும் போது அதை பொறுக்க முடியாத ராஜீவ்காந்தி மாணவரணி செயலாளர் இருக்கும்போது அவர் கூடவே இருந்த இப்போ வந்து பதவி கொடுத்துருக்காங்களா மாணவனில. இப்போ ராஜீவ்காந்தி எடுத்தோம்னா அந்த பதவி கொடுத்துருக்க ஒரு பெண்ணும் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது கீழே தள்ளணும், இறக்கணும், இவன் வளர்ச்சி பிடிக்காம அதாவது ஆராசா கிட்ட சொல்லி ஆராசு மூலமாக கனிமொழிகிட்ட போய் கனிமொழி போயிட்டு அவங்க அண்ணனான முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி இவருக்கு பதவி மாற்றப்பட்டிருக்கு. இவர் அப்படிப்பட்டலாம் இல்லை. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பாருங்க, அது எப்போ எடுத்திருக்கு, என்ன பண்ணிருக்கு, இதுக்கு முன்னாடி அவருடைய இத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இவ்வளோ, இப்போ அவருக்கு ஃபாலோவர்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக அதை எடுத்து வீடியோ போட்டிருக்கான் சாட்டை துறைமுருகன். எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுச்சு, அவங்க கட்சியிலேயே அவன் காரி துப்பி அந்த பதவியை பறிச்சுட்டு வேற வழி இல்லாம இன்னொரு பதவி பேருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அது அந்த கட்சியில நடக்கி உனக்கு என்ன நாட்டில் இது ஒரு பெரிய முக்கியம் மாதிரி அவனுக்கு நன்னூலா போயிட்டு அப்போ என்ன உங்களுடைய பாசமா இல்லைன்னா அதாவது உதயநிதி டீமுக்கு அடிக்கிற செம்மான கேட்கிறேன். நான் சாட்டை திருமணம் பார்த்து கேட்கிறேன். ஏன்னா இதே சாட்டை திருமணம் இதுக்கு முன்னாடி இதே ராஜீவ்காந்தி இங்கதான் அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கு எதிராக ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொந்தளிச்சு, நீ இப்போ என்ன பெரிய ஓகேனா ஒழுக்கனா, உன் ஒழுக்கத்தை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு வண்ண கேட்ட வீடியோக்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு அவ்வளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ராஜீவ்காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விடையும் நாம இதை என்ன பார்க்க முடியும்னா, அப்போ உதயநிதி சப்போர்ட் ஆதரவு முக்கியம் சிம்பான்னு கேட்கிறேன். என்ன நீங்க நடந்துட்டு இருக்கீங்க? இதுல வேற இவங்க நொன்ன அதான் கேட்டீங்கன்னா ரீசெண்டா கேட்கறாங்க சீமான் அவர்கள்ட்ட. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு மாற்று அரசியலா இருக்காருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் மேலே எனக்கு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு, உருட்டு பண்ணி இருந்தாலும் எந்த கட்சிகளையும் கூட்டணியும் போகாம அவருக்கு கூடிய சில விஷயங்கள்ல நான் உடன்படுறேன். அதாவது இலவசம் வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓகேவா?
அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சரி இப்படி ஒரு அரசியல் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அவங்க கட்சியும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லையே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் கட்சி எதிர்க்க ஆரம்பிக்கப்பட்டோம், நம்ம எதிர்த்து யாரை நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், அதாவது ஒரு தமிழனா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழனா வரக்கூடிய உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கிடைக்குங்களா அப்படி என்னுடைய எண்ணோட்டம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட்ல வரலாம். இப்போ சீமான் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கிறாங்க, சாட்டை துரைமுருகன் எப்ப பார்த்தாலும் விஜயே விமர்சிட்டு இருக்காரு எந்நேரமும், அதுக்கு என்ன காரணம், ஏன் அவர் தொடர்ந்து விஜய் விமர்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஏன் அதை மட்டும் பாக்குறீங்க, அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது எங்களை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமா அவங்க பிள்ளைங்க எல்லாம் விமர்சிக்கிறாங்க, சோ அதை நீங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா, அவங்க நிப்பாட்ட சொல்லுங்க, நாங்க நிப்பாட்டுறோம், அதாவது நீங்க மரியாதை கொடுத்து நாங்களும் மரியாதை கொடுப்போம், நீ வந்து என்னடான்னு கேட்டா நான் வாடான்னு சொல்லுவேன், சோ அப்படிதான் இருக்கும், சோ அதனால அதுக்கு நாங்க அடங்கியா போக முடியும் நாங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழை வச்சுக்கிறதுல இருந்து யாருமே பாத்தீங்கன்னா தடாலடியா சீமானையும் அவன் சாட்டை வெம்படியா போயிட்டு எந்த ஒரு விமர்சனமும் அவங்க வைக்கல. சாட்டை திருமுறைகள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்துக்கு பதிலடி தாக்குதல் தான் இங்க இருந்து வருதே தவிர, ஆரம்பிச்சோட போய் அவமரியாதை. நீங்க நல்லா பாருங்க, எந்த ஒரு இதுலயாவது பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறத சேர்ந்தவங்க சீமான தரக்குறைவா விமர்சனம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த நாம் தமிழ் வச்சு சாட்டை திருமுறைங்க ஒரு நாளைக்கு 10 வீடியோ போறோம்னா அதுல 8 வீடியோ விஜய்க்கு எதிராக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு அப்போ உங்களோட நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம கட்சி எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி பிடிக்கிற நோக்கத்தில் நம்ம வரல, நம்ம 234 தொகுதியில் நம்ம ஆட்கள் நிப்பாட்டினோம், ஸோ பேருக்கு தான் நிப்பாட்டிருக்கோம். ஸோ அவங்கள ஒருத்தர் 2 பேர் வரதே பெரிய விஷயம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆச்சரியத்தில் இப்போ நம்ம அங்கே போகிறது நோக்கம் இல்லாதனால இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த கட்சி நம்மளை விட வளர்ந்து அது வந்து ஒரு அதிகாரத்துக்கு போயிடக்கூடாது. ஸோ அப்போ அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவ்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கணும், நீ அந்த வேலையை மட்டும் பாரு, அதாவது அவன் நம்ம கூட வந்து கூட்டணி சேரல, அதனால அவன் தனியாக ஜெயிச்சிடக்கூடாது, அதனால அவன் தாக்குதல் தான் அவனுடைய முழு வெற்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவுடைய பேரில் உட்காந்துட்டு தான் சாட்டை தினமுறை இந்த வேலையில பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுல தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாட்டை திமுகவுடைய கைகூலியா செயல்படுறாங்கிறது அப்பட்டமா தெரியுது. அப்ப இதுக்கு அவருடைய அண்ணன் ஒத்துவதாமல இருப்பாரு, அவன் அண்ணனுடைய ஆதரவு இல்லாம சாட்டை இப்போ அவன் கட்சியில் இருந்துட்டு செயல்படுவானா? அப்போ இதுல முழுக்க முழுக்க நல்லா தெரியுது என்ன கேட்டீங்கன்னா, திமுகவுடைய கைகூலியா தான் நாம் தமிழ் கட்சி தலைமை சீமான சாட்டை செயல்படுறாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இல்லனா திமுகவில் உள்ள மாணவனே கொள்கை பொருள் செயலாளர் அவனை பத்தி அந்த கட்சியில் உள்ளவங்களே எதிராகவே நீ சொல்ற மாதிரி அவதூற பரப்புறாங்கன்னா உனக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்கிறேன். அவன் எக்கடி கட்டு போனா உனக்கு நீல டைலாக் வேற பேசுறான். அதாவது யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் நெஞ்சுக்கு நீர் ஒரு ஈர்த்த சண்டை போடுவாராம். அடேப்பா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது பாரு. இல்ல எவ்வளவுக்குள்ள அப்போ அப்பட்டமா தெரியுது இவங்க வந்து திமுக கைகுலி அப்படின்ட்டு. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு கதை ஒண்ணு இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தினா ஒரு நண்டு கதை உண்டு. எல்லா நாடு இது இருக்கு, இந்திய நாட்டு தான் ஒரு நண்டு மேல போகுது, இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து போடும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு டைலாக் பேசுறது. அப்போ இவங்களால ஆள முடியல, நீங்க அதுக்கு சரியில்லை, உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இன்னொரு தமிழனா வரும்போது உங்களுக்கு எதிரியை வீழ்த்தணும். அதை விட கிடையாது, அதை விட முக்கியம் எனக்கு இன்னொரு தமிழ் வளர்த்தக்கூடாது. விஜயவர் ஒரு தமிழன் தான், அவன் நோக்குறது அவன் வந்துட்டு என்னோட சக்தி வாய்ந்தா மாறிடக்கூடாது, அவனை நான் ஃபுல்லா முதல்ல காலி பண்ணணும், இதான் என்னோட நோக்கமா இருக்கணும். இது என்ன புத்தின்னு எனக்கு தெரியல. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழ் கட்சி நீங்க விஜய் மேல அம்புடுறதை விடையும் விஜய் எதிர்க்கிறதை விடையும் திமுக எதிர்க்கிறதே நோக்கமா கொண்டு செயல்பட்டா இந்த தேர்தலில் அழகான ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். நாம் தமிழ் கட்சியோட இந்த கன்சர்வேட்டிவ் கூடியிருக்கும். ஸோ ஆனால் அதை விட்டு உங்களோட நோக்கமுள்ள விஜய் எதிர்க்குன்னு இருக்கும்போது மக்களிடத்துலேயே உங்களுடைய உண்மையான அப்பட்டமான உங்களுடைய பெஞ்சஸ் தான் தெரியுது. ஸோ அதனாலே இந்த தேர்தலில் திரும்பி ஒரு பதிலடி தான் கிடைக்குதுன்னு தெரியல. நம்மள மாதிரி ஆட்கள் நடுநிலைமையா, அதாவது பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மாற்றான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ச்சி பெறணும் மேலோங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த நாம் தமிழ் கட்சி பண்ணக்கூடிய சாட்டை மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்டா இவங்க இப்படி கிழ்த்திரம் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படி தோணுதா தோணலையா? சாட்டை திறமை இல்லைன்னா என்ன மாணவுக்கு, அதாவது யூடியூப் விட்டுச்சு ராஜீவ்காந்திக்கு வக்காலத்தை வாங்குறானா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவன் அந்த கட்சிக்கு செம்படிச்சிட்டு இருக்கான், அவன் வக்காலத்தை வாங்கியிருக்கான், ராஜீவ்காந்தி மேல அவதூறு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போய் சொல்லிட்டு சாட்டை திருமனுக்கு என்ன வந்துட்டு கேட்க, நீ முழுக்க முழுக்க திமுக தான் செயல்பட்டு இருக்க, அவன் இப்பவும் அவங்க அண்ணனை உனக்கு எதிர்த்தானே இருக்காங்க, அப்புறம் உனக்கு என்ன பாயாசம் ராஜீவ்காந்தி மேல, உங்களுக்கு 2 பேர் கிடையாது அப்படின்னு அண்டர் டீலிங் ஓடுது. இவ்வளவு கேவலமா தெரியுறீங்க. கார்த்து புறமே தான் இருக்கு உங்களை பார்க்கும்போதானா. இல்ல வேற நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்காண்டி வீரவசனம் பேசிட்டு என்ன எவ்வளோ நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா ஈழத்துல தமிழை கொல்லப்படும் போது திமுக இங்க அப்படி இருந்துச்சு அது இருந்துச்சு, திமுக எதிராக தான் நாங்கள் அரசியல் பண்றோம் அப்படி அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒத்துக்கிட்டே இருக்கீங்க திமுகவுக்கு. ஏன்னு கேட்கிறேன். இப்போ ரீசெண்டா சாட்டையுடைய நீங்க சேனல்ல போய் பாருங்க, யாரா இருந்தாலும் அவன் திமுக எதிராக எத்தனை வீடியோ போட்டிருக்கான், விஜய்க்கு எதிராக எத்தனை வீடியோ போட்டிருக்கான், நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அவனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்ல, அதாவது நம்ம நியாயமா தான் பேசுறோம். இது நாம் தமிழ் கட்சி ஆதரக்கூடிய தமிழா இருந்தாலும் சாட்டை பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத உண்மையால பதிவு பண்ணுங்க.
உண்மையாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை நேசிக்கிறவங்க இருந்தா, இந்த மண்ணை நேசிக்கிறவங்க இருந்தா, நாம் தமிழ் கட்சி சாட்டை திரும்ப போற நோக்கம் கரெக்டா அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஓகேவா? பேசுறது நல்லா பேசுவான், சாட்டை திரும்ப பேசுறது எனக்கு அதோடைய பேச்சு கூட எனக்கு கூட பிடிக்கதான் செய்யும். ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசினா பேச்சு திறமைங்கிறது வேற, ஆனா உள்ள இருக்கிற நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ புரிஞ்சு செயல்படுங்க, அவ்வளவுதான் சொல்ல நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன கருத்துக்களை நீங்க பயிர் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.